ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் கேகேஆர் விளையாண்ட மேட்சோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஈடன் கார்டன் ஸ்டேடியமில் வந்து நடந்தது. இந்த மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து டாஸை வின் பண்ணிவிட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பேட்டிங் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் டிகாக் மற்றும் ராகுல் வந்தாங்க. கேஎல் ராகுல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிகாக் மற்றும் கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து கொடுக்க முடிஞ்சது. டிகாக் பார்த்திங்க அப்படின்னா 8 பால் பிடிச்சி 10 ரன் அடிச்சுட்டு வைபவ் அரோரா பாலில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அவர் பார்த்திங்கன்னா 2 பவுண்ட்ரி வந்து அடிச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1 டவுனில் பார்த்திங்க அப்படின்னா தீபக் கூட வருவார். தீபக் கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 பால் பிடிச்சி 8 ரன் அடிச்சுட்டு அவரும் ஸ்டார்க் பாலில் வந்து ராமன்தீப் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டவுனில் ஆயுஷ் பதோனி வந்து கேஎல் ராகுல் கூட பார்த்திங்கன்னா நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து அமைப்பார். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்ட் பண்ணாங்க. பட் கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா 27 பாலில் 39 ரன் அடித்த நிலமையில் 3 4 3 6 2 சிக்ஸர் வந்து அடிச்சிருந்தார். 144 ஸ்ட்ரைக் ரேட் விளையாண்டுருந்தார். ஆண்ட்ரே ரசல் பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமன்தீப் சிங்கிட்ட கேட்ச் கொடுத்து கேஎல் ராகுல் அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனிஸ் பார்த்திங்கன்னா ஆயுஷ் பதானி கூட ஒரு 5 பால் பார்ட்னர்ஷிப் பண்ணார். 10 ரன் அடித்தார். 2 4 வந்து அடிச்சுட்டு அவரும் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓவரில் பில் சால்ட்டுக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுஷ் பதோனி 27 பால் பிடிச்சிட்டு 29 ரன் வந்து அடிச்சிருந்தார். 2 4 ஒரு சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். அவரும் பார்த்திங்கன்னா சுனில் நாராயண் பாலில் அங்கிரீஷ் ரகுவன்சி கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு மிடில் ஆர்டரில் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் மற்றும் குணால் பண்ணி வந்தாங்க. நிக்கோலஸ் பூரன் 32 பால் பிடிச்சி 45 ரன் வந்து அடித்தார். அவர் பார்த்திங்கன்னா 4 சிக்ஸர்கள் 2 பவுண்ட்ரிகள் வந்து விளாசியிருந்தார். 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. மெச்சல் ஸ்டார்க் பாலில் பில் சால்ட்டுக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஷத் கான் வருவார். அவரும் ஸ்டார்க் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். 5 ரன் அடிச்சுட்டு இந்த நிலமையில் பார்த்திங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 161 ரன்கள் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க 7 விக்கெட் இழப்பில். கேகேஆர் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டார்க் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்திருக்காரு. 4 ஓவர் போட்டு 28 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். வைபவ் அரோரா பார்த்திங்க அப்படின்னா 3 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்திருந்தார். நரேன் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 1 விக்கெட்டு. சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு 1 விக்கெட்டு. ரசல் பார்த்திங்கன்னா 1 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து அவரும் 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். இந்த நிலமையில் பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கு ஃபார்முக்கு வந்தது கேகேஆருக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 162 ரன் டார்கெட்டோட பார்த்திங்கன்னா கேகேஆர் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பில் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் வந்து ஓப்பன் பண்ணாங்க. சுனில் நாராயண் 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவார் மோஷன் கான் பாலில் ஸ்டோனிஸ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் அங்கிரீஷ் ரகுவன்சி உள்ள வருவார். அவரும் பார்த்திங்கன்னா 6 பாலுக்கு 7 ரன் அடிச்சுட்டு மோஷன் கான் பாலில் கேஎல் ராகுல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்ரேயா ஷேர் வருவார். ஸ்ரேயா ஷேர் பார்த்திங்கன்னா பில் சால்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. பில் சால்ட் பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்களில் பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருந்தார். நல்லாவே பேட்டிங் பண்ணார். அவர் கூட ஸ்ரேயா ஷேரும் சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணி நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு ஸ்கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. மேட்ச் வந்து முடிச்சு கொடுக்குற வரைக்கும் 2 பேர் வந்து விளையாண்டாங்க. பில் சால்ட் பார்த்திங்கன்னா 47 பால் பிடிச்சி 89 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 14 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து விளாசியிருந்தார். 189.36 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. ஸ்ரேயா ஷேயர் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 38 பால் பிடிச்சி 38 ரன் வந்து அடிச்சு 6 பவுண்டரிகள் வந்து விளாசினார். 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டு கொடுத்தாரு. இந்த மேட்ச்சை பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் 15.4 ஓவர்லேயே 162 ரன் அடித்து வின் பண்ணிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலிமா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா டேபிளில் செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா விளாண்ட எல்லா 6 மேட்ச்சில் வந்து 5 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரன் ரேட் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ப்ளேஸில் வந்து டேபிளில் வந்து இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து 2வது மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. 160+ வந்து இது வரைக்கும் அவங்க தோற்றதே கிடையாது. இப்போ லாஸ்ட்டு 2 மேட்சை வந்து தோற்றுட்டே இருக்காங்க. விளையாண்ட 15 160+ ஸ்கோர்ஸில் பார்த்திங்கன்னா 13 வந்து ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 2 மேட்ச் மட்டும்தான் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து 160+ டார்கெட்டில் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஓரளவுக்கு நல்லாவே கரெக்டாக தான் இருந்தாங்க. பவுலிங்கில் வந்து அந்தளவுக்கு நல்லா சிறந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதங்காட்டி தான் கேகேஆர் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சமர் ஜோசப் வந்தார், டெபியூட் கொடுக்குறாரு. அவர் 4 ஓவர் போட்டு 47 ரன் கொடுத்தாரு. விக்கெட் எதுவுமே எடுக்கல. மோஷின் கான் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். வேறு யாருமே பார்த்திங்கன்னா விக்கெட் எடுக்கல. ரன்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற மேட்ச்சில் எப்படி கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.